அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆருத்ரா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், பிரணவ் ஆய்விதழ் இணைந்து நடத்தும் கம்பராமாயணம் ஒரு சீரான இடைவெளியில எப்பவுமே இணைய வழியில ஏதாவது ஒரு கருத்தரங்கம், ஒரு சொற்பொழிவு, தொடர் நிகழ்ச்சி ஏதாவது நடத்திக்கிட்டே வருவோம். அந்த வகையிலே இந்த முறை இந்த ஒரு தலைப்பு எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அத்தனை விதத்திலும் எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், தமிழ் பேராசிரியர்களுக்கும் முதற்கண் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆருத்ராவினுடைய சேர்மன் திரு மோகன்குமார் மாணிக்கவேலு அவர்கள், ஆருத்ராவினுடைய இயக்குனர் டாக்டர் சுப்ரிதா மோகன்குமார் அவர்கள், ஆருத்ராவினுடைய மற்றொரு துணை சேர்மன் வைஸ் சேர்மன் திரு ஆர் அருண்குமார் அவர்கள் 3 பேருமே உடனடியாக சம்மதம் தெரிவித்து இதை ஒரு இணைய வழியில சிறப்பா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர்கள் எடுத்துட்டு நாங்க கேட்கும் போது அவங்க முதல்ல தேதி கவனிக்காம சரின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகுதான் கவனித்தோம். இன்று மிக அளவு அதாவது ரொம்ப முகூர்த்த நாள், ரொம்ப வளர்பிறை முகூர்த்த நாள். எக்கச்சக்க பேர் நாங்க சொல்லும் போது மே மாசம் கேட்கும் போது எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் இன்விடேஷன் எங்களுக்கு இப்பதான் வந்திருக்கு. ஜூன் 7th போய் வச்சிருக்கீங்க, சண்டே நிறைய முகூர்த்தம். ஆனாலும் பரவாயில்ல, நாங்க முகூர்த்தம் முடிச்சுட்டு எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சியில மற்றொரு நல்ல விஷயம் உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கம்பராமாயணம் கருத்தரங்கம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடிதான் கொங்கு கல்லூரி விஷயமாக நம்மளுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய முனைவர் ஸ்ரீமதி சந்திரிகா அக்கா அவர்களை நாங்க போன்ல தொடர்பு கொண்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி தொலைபேசி வாயிலாக தான் அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். எல்லாரையுமே அவங்களுக்கு தெரியும். சந்திரிகா அக்கா, சந்திரிகா அம்மா எப்படி வேணாலும் கூப்பிடலாம். பிரியமோடு சகோதரியாகவே நான் அவர்களை அழைக்கிறேன். அவங்கள ரொம்ப வருஷமா நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்களோட தொலைபேசியில் பேசக்கூடிய வாய்ப்பு கொங்கு நாடு கலைக்கல்லூரியின் சார்பாக வணிகவியல் மேலாண்மை கருத்தரங்கம் நடத்தும் போது எங்களுக்கு அவர்களுடைய கட்டுரை வந்த போது அதை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அவங்கள்ட்ட சொல்லும் போது நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சிலப்பதிகாரமோ, திருப்புகழோ, தமிழ் சார்ந்த விஷயங்கள், கம்பராமாயணம், தொல்காப்பியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அயல்நாடு தமிழர்களுக்கும் உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களுக்கும் நாங்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்ன போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அயல் நாட்டுல எல்லாம் கொண்டாடும் போது நம்ம ஊர்ல, நம்ம மண்ணுல நம்மளுடைய இலக்கியத்தை கொண்டாடாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால கம்பராமாயணத்தை பற்றி இந்த தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, கம்பராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். பொதுவான விஷயம் என்னன்னா, கம்பராமாயணத்துல எல்லாரும் கேட்கறது சொல்றது வந்து இத்தனை காண்டம் இருக்கு அப்படின்னு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இது எல்லாவற்றையும் இணைத்தால் கூட ஒரு 118 படலங்களும் 10,589 பாடல்களால் செய்யப்பட்ட கம்பராமாயணம். இதை தமிழ் பேராசிரியர்களுக்கு உரிய, அவங்களுக்கே உரிய சொத்துன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கெல்லாம் வேற துறையில இருந்து தமிழோடு இணைந்து பயணிக்க முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இசைத்துறையில கம்பராமாயணம் எங்களுக்கு ரொம்பவே மனதிற்கு நெருங்கிய, ஏன்னா நிறைய பாடல்கள் அங்கிருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ இசையமைக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடைத்து உள்ளது. காலப்போக்கில் அதெல்லாம் நாங்க தாண்டியும் வந்திருக்கோம். கம்பராமாயணம் நிகழ்ச்சி எங்களுக்கு கல்லூரி படிக்கும் போது அதை ஒரு மெட்டமைத்து பாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பகிரங்கமாவே நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு 7 பாடல்கள் முழுக்கவே பாடக்கூடிய மேடை நிகழ்ச்சியாகவே செய்தோம். 25 வருஷங்களுக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சியை செய்தோங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் மறந்து கூட போயிடுச்சு. ரொம்ப முன்னாடி காலேஜ் படிக்கும் போது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏவிஎம் சரவணன் சார் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருந்தாங்க. ஆக கம்பராமாயணம்ங்கிறது வந்து மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். முந்திலாம் தூர்தர்ஷன்ல எப்பவுமே சண்டே கம்பராமாயணம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்குங்க. இன்னைக்கு இருக்கிற பேராசிரியர்கள் அத்தனை பேரும் ஒரு காலத்துல எப்படி நமக்கெல்லாம் பரிச்சயமானாங்க பேராசிரியர்கள் இளம்பரை மணிமாறன், ராஜகோபாலன் சார், சண்முக சுந்தரம் சார், இன்னைக்கு இருக்கிற ஞானசம்பந்தம் சார், இன்னும் 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 எத்தனையோ, சோசோமி சுந்தரம் அவர்கள், எத்தனை பேராசிரியர்கள், எத்தனை பேச்சாளர்கள், கிருபானந்த வாரியார் சொல்லவே வேணாம்.
அத்தனை பேச்சாளர்களும் எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்தார்கள் என்றால் கம்பனையும் ஸ்ரீராமனையும் தூக்கி கொண்டுதான் போய் சேர்ந்தார்கள். அவங்க ரொம்பவே வைக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வுகள் என்னவா இருக்கும் என்றால், கோவில்ல சரி, தமிழ் மன்றங்கள்ல சரி, தமிழ் இலக்கிய நற்பன்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதை ரொம்பவே முன்னெடுப்பாங்கன்னா, 2 விஷயம் கையில விடாம 3 விஷயம் எடுப்பாங்க. ஒண்ணு திருக்குறள், ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று கம்பராமாயணம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வியலோடு பிணைக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய பயணிக்கக்கூடிய ஒரு காப்பியமாக திகழ்கிறது. இதுல திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் மேற்கோள் காட்டி ஒரு நல்ல விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமான விஷயத்தையும் எடுத்துக்கொள்கிற அத்தனை பேருமே கம்பராமாயணத்தை சுக்குநூறாக, அக்குவேராக, ஆணிவேராக கூர் பிரித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமுதாயம் நமக்கு வழங்கியிருக்கிறது. எந்த தமிழ் கூறும் நல்லுலகமும் கம்பனை விமர்சித்தாலும், ஆதரித்தாலும், பாராட்டினாலும் சரி தப்புன்னு எதுவுமே சொன்னதில்லை. ராமனை திட்டுறீங்களா, கம்பன் வார்த்தையால ராமனை திட்டுறீங்களா, திட்டுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ராமன் செய்தது தப்புன்னு சொல்றீங்களா, சரி ஏத்துக்கிறோம். அதே ராமன் அடைக்கலம் கொடுத்தது சரின்னு சொல்றீங்களா, அதையும் ஏற்கிறது. ஆக இந்த தமிழ் சமுதாயம் நல்லவற்றை சொல்வதை காட்டிலும் இது நல்லது, இது சரி, இது தவறு என்பதை பகுத்தறிந்து காட்டுவதே இந்த தமிழ் கூறும் பக்தி இலக்கியம். இதை ஏற்றுக்கொண்டு அப்படியே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இதை இந்த விஷயத்துல இந்த இடத்துல நம்ம சந்தோஷமாகவே இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா வீரத்தில் சிறந்தது அல்லது அன்பில் சிறந்தது, கருணையில் சிறந்தது, விசுவாசத்தில் சிறந்தது கர்ணனா கும்பகர்ணனா, அப்படிதான் பட்டிமன்றமே ஆரம்பிக்கும். இத்தனைக்கும் இரு பேர் விஷயங்களும் பெயர் ஒற்றுமை இருந்தாலும் கூட 2 பேரும் தம்பிங்கிற அந்த முறையிலேயோ இல்ல ஏதோ ஒரு விசுவாசத்திற்காக உயிரை நாம் இறக்க போறோம் என்று தெரிந்தே களம் கண்டவர்கள் இங்க 2 பேர் தான், கும்பகர்ணனும் கர்ணனும் தான். அங்க சுக்ரீவனும் தம்பிதான், இங்க விபீஷ்ணனும் தம்பிதான். அப்போ வாலியினுடைய பார்வை என்னவாக இருக்கு, ராவணனுடைய பார்வை என்னவாக இருக்கு, இப்படி அத்தனை பேருடைய நியாயங்களை, தர்மா தர்மங்களை, அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்ததாகட்டும், அக்னியினுடைய சீதையினுடைய அக்னி பிரவேசம் ஆகட்டும். ஆக்சுவலா சீதையினுடைய அக்னி பிரவேசம் ராமாயணத்தில் கிடையாது என்றுதான் ஒரு வழக்கு இருக்கு. இன்னும் கூட அந்த டிஸ்பேட் போயிட்டு தான் இருக்கு. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை ஆராயக்கூடிய, இன்னும் இன்னும் எடுக்க எடுக்க புதையல் போல வந்து கொண்டே இருக்கக்கூடிய தங்க பேழை, தங்க பொக்கிஷம் தான் அது கம்பராமாயணம். இன்னைக்கெல்லாம் பேசினா கூட தீராது. ஆனாலும் அதை பற்றி இன்று நம்மிடையே பேசுவதற்கு மிக சிறப்பான பேராசிரியர்களும் பெருமக்களும் சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் போது மனதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் எடுத்து செல்லும் காரியம், நம்ம அடி வைக்கிற அடி ஒரு சிறப்பான விஷயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்னுடைய அந்த சந்தோஷத்தோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்ந்து நான் என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்து இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை உரை தாங்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடிய முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் அம்மையார் அவர்களை மகிழ்வோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்கள் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் வசிக்கிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் தருகிறேன். சந்திரிகா அம்மா உச்ச நீதி மற்றும் உயர் நீதிமன்ற வழக்குரைஞராக சிட்னியில் பணியாற்றுகிறார். மலேசியா பல்கலைக்கழகத்தில் வருகை தரும் பேராசிரியராக, சிட்வெஸ்ட் பல் கலாச்சார அமைப்பின் தலைவராக, மேற்கு சிட்னி சுகாதார வட்டார மருத்துவமனைகளின் இயக்குனராக, இப்படி 3 விதமான பணிகளிலும் குழுவிலும் இடம்பெற்று பணியாற்றுகிறார். மேற்கு சிட்னி பல்கலைக்கழகத்தில் சட்டம் கற்பிக்கிறார். அயல் நாட்டில் ஆற்றிய தமிழ் தொண்டுக்காக 2018ஆம் ஆண்டு தமிழக அரசின் உலக தமிழ்ச்சங்க சிறந்த தமிழறிஞர் விருதும், 1988ஆம் ஆண்டில் தமிழக அரசின் சிறந்த நூல்களுக்கான விருதும் பெற்றிருக்கிறார். 2019ஆம் ஆண்டுக்கான SRM பல்கலைக்கழகின் தமிழ் பேராயத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நூலுக்கான அப்துல் கலாம் விருதினையும் பெற்றிருக்கிறார். இரட்டை முனைவர் பட்டங்களை இதழியலும் மற்றும் புலங்களில் பெற்றிருக்கிறார். இந்தியாவில் இதழியல் மற்றும் தொடர்பியலும் துறையிலும், ஆஸ்திரேலியாவில் சட்டத்துறையிலும் ஆய்வு பட்டம் பெற்று நிர்வாகத்துறையில் சிறப்பு பட்டங்களை பெற்றிருக்கிறார். சுமார் 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி துறைகளில் ஊடகவியலாளராக ஈடுபட்டு வந்திருக்கிறார். 80களில் எம்ஜிஆர் அவர்களின் தாய் பத்திரிகையில் நிருபராக தொடங்கி பத்திரிகையாளராக இலங்கை வீரகேசரியில் ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார். தற்போது தமிழ் ஆஸ்திரேலியன் என்கிற பத்திரிகையை நடத்துகிறார். பதிப்பு துறையில் கணினியை பயன்படுத்துவது தொடர்பாக ஜப்பானில் நடத்தப்பட்ட சர்வதேச பயிற்சி பற்றியில் யுனெஸ்கோ புலமை பரிசில் பெற்றிருக்கிறார். கணினி துறையில் மைக்ரோசாப்ட் மென்பொருள் திறமையாளர் மற்றும் பயிற்சியாளர் அங்கீகாரம் பெற்று பணியாற்றியுள்ளார். சென்னை, மதுரை மற்றும் இலங்கை பல்கலைக்கழகங்களில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இதழியல் கற்பித்தவர்.
இதுவரை 72 நூல்களையும் 100க்கும் மேலான ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். சிட்னி முருகனின் மீது எழுதிய திருப்பள்ளி எழுச்சி முதலாக தொடங்கி தாலாட்டில் முடியும் 7 பாடல்கள் இசைத்தட்டாக வெளிவந்துள்ளன. அகதிகள் தொடர்பான சட்டத்துறை ஆய்வுக்காக 2004 பட்டவேட் விருது கிடைத்துள்ளது. தொடர்ந்து சட்ட, சமூக, கல்வி மற்றும் தமிழ் பணிக்காக பல விருதுகள் கிடைத்துள்ளன. பிரீமியர்ஸ் ஹார்மனி மெடல் NSW 2019, Citizen of the Year 2019 Award, Cumberland Council, Women and the West Commended Award 2012, University of Western Sydney, Highly Commended Award 2011, Women Lawyers Association nominee 2009, Justice Medal 1988, தமிழக அரசின் சிறந்த நூல்களுக்கான விருது மக்கள் தொடர்பு சாதனமும் மகளிரும், 2018 தமிழக அரசின் அயல்நாட்டு தமிழறிஞர் விருது, 2019 SRM பல்கலைக்கழகின் தமிழ் பேராய விருது மற்றும் சிறந்த அறிவியல் தொழில்நுட்ப நூலுக்கான அப்துல் கலாம் விருது பெற்றிருக்கிறார். 2019 அவுட்ஸ்டாண்டிங் புக் அவார்ட் லார்ட் ஆஃப் டான்ஸ் சவுத் இந்தியன் ஏசியன் லைப்ரரி சொசைட்டி ஆஸ்திரேலியா அவர்கள் கௌரவித்துள்ளது. 2022 தமிழக அரசின் சிறந்த நூல்களுக்கான விருது ஊடக சட்டங்கள் ஆகியவற்றை பெற்றுள்ளார். இன்னும் அநேக சிறப்புக்கும் மதிப்பிற்கும் சொந்தக்காரராகிய முனைவர் சந்திரிகா அம்மையார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். ஒரு மிகச்சிறந்த தலைமை பண்புள்ள ஒரு தமிழ் பற்றாளரான அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கம்பராமாயணம் சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படிப்பா அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவங்க குழந்தைத்தனமா சொல்லும் போது ரொம்ப அவங்களுடைய தமிழ் ஆர்வத்தையும் அவங்களுடைய பக்தி இலக்கியத்தின் மீது உண்டான காதலையும் புரிந்து கொள்ள முடிந்தது. அம்மா, ஆருத்ரா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய தலைமை உரையினை கேட்க காத்து கொண்டிருக்கிறோம். வாங்கம்மா. மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க. ஆருத்ரா கல்வி நிறுவனம் மற்றும் பிரணவ் ஆய்விதழ் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்வில் என்னை அழைத்து பேச கூப்பிட்டதற்காக சித்ரா அவர்களுக்கும் இந்த அமைப்புக்கும் மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கும் முன் என் தாய் தமிழாம் தமிழுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயே தமிழே உன் தாழ்பணிந்தேன். இன்றைய தலைப்பு கம்பராமாயணம். உங்களுடைய ஒரு பரந்த தலைப்பாக சீர்மிகு ராமாயணம், கம்பரின் காப்பிய நயம் என்பது இருக்கின்றது. என்னுடைய தலைப்பு இன்று தலைமை உரையில் ஏன் நாம் கம்பரை கற்க வேண்டும், அடுத்த தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அதை புரிந்து கொண்டு இந்த கம்பராமாயணத்தை கற்பதை ஒவ்வொருவரும் அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவா. அதன் காரணமாகத்தான் நாங்கள் கம்பன் கல்வி என்று இந்த ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு படலமும் ஒவ்வொரு காண்டமும் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய பிள்ளைகள் தமிழில் படிப்பதை விட ஆங்கிலத்தில் படிக்கும் போது அந்த ஆங்கிலத்தில் படித்ததனால் அவர்கள் பெரும் அறிவு காரணமாக அதை தமிழிலும் படிக்க வேண்டும் ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் தமிழில் படிக்க தொடங்குகின்றார்கள். இது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் நாம் பொதுவாக காணக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கின்றது. இந்தியாவிலும் தமிழ் படிக்காமல் இந்தியோ அல்லது வேறு மொழிகளிலோ படிப்பவர்கள். அதை தவிர இந்த கல்வியை தொடங்கும் போது பலர் எங்களிடம் கேட்டார்கள், நாங்கள் இணைந்து கொள்ளலாமா என்று. 40 வயது 60 வயது ஆட்கள் கூட கேட்டார்கள். நாங்கள் அதையும் நோக்கில் கொண்டு இந்த கல்வியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அதற்கென்று ஒரு சிறப்பான ஒரு வலை அமைப்பை வைத்து அதில் ஒவ்வொருவரும் பதிவு செய்து 6 காண்டங்களை முடித்தவர்களுக்கு ஒரு பதக்கமும் ஒவ்வொரு படலத்தை முடிக்கும் போது ஒரு சான்றிதழும் வழங்கும் திட்டத்தில் முதல் அந்த முன்னுரையான காணொளிகள் இப்போது அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது குறித்து நான் மேலதிக தகவல்களை சொல்கின்றேன். சித்ரா அவர்களிடம் கேட்டேன், இந்த வகுப்புகளை நாம் ஆருத்ரா அறக்கட்டளையினூடாக கூட நடத்தலாம் நாம தயார் செய்யும் போது என்று. அதை பின்னர் பார்ப்போம். இன்று என்னுடைய தலைமை உரை கம்பனின் காப்பிய நயம் என்பதை விட கம்பனை நாமே கற்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வால்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப கம்பர் தமிழில் காவியமாக படைத்திருக்கின்றார். கம்பருடைய நூலுக்கு பெயரே ராமாவதாரம் என்றுதான்.
6 காண்டங்கள், 10,000க்கு மேற்பட்ட பாடல்களால் வாழ்வியலுக்கு தேவையான செய்தியை அது சொல்லி செல்லுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நூலில் என்னதான் இருக்கின்றது என்று பலருக்கு தெரியாது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஒரு வால்யூமஸ் ஒர்க், ஒரு எபிக் வித் வால்யூம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பனை படிக்க வேண்டும் என்று சொன்ன போது இவ்வளத்தையும் என்னால் படிக்க முடியாது என்று சொன்னவள்தான். அதற்கு பிறகு கம்பராமாயணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு இடங்களில் கொரோனா காலத்தில் பேசிய போது அதில் இருக்கக்கூடிய ஆழம், நயம், காப்பிய மரபுகள், அதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் பார்க்கும் போது இதையா நாம் விட்டுவிட்டோம் என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது. நான் சிலப்பதிகாரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றேன். சிலம்பில் சட்டமும் அறமும் என்ற ஒரு நூலை படித்திருக்கின்றேன். திருக்குறளை முழுவதாக மொழிபெயர்த்திருக்கின்றேன். கம்பராமாயணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பாடல்களை 6 காண்டங்களில் எடுத்து மொழிபெயர்த்திருக்கின்றேன். இதை தவிர கம்பனில் பக்தியும் காதலும் என்ற ஒரு நூலையும் படித்திருக்கின்றேன். இதையெல்லாம் படித்துவிட்டு படைக்கும் போதுதான் அதன் அருமை எனக்கு புரிந்தது. அதே போல எல்லோரும் இதை படிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தில் இன்று நாம் இந்த அவையில் நாம் கூடியிருக்கின்றோம். வால்மீகி ராமாயணத்தை ஒட்டி எழுதப்பட்டிருந்தாலும் கம்பராமாயணம் மொழிபெயர்ப்பு அல்ல. மொழிபெயர்ப்பு என்றால் அதை அப்படியே எடுத்து தமிழில் கொடுப்பது அல்லது வேறு மொழியில் கொடுப்பது. ஆனால் வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு மாற்றங்களை புகுத்தி கற்பனையை கூட்டி கம்பன் அதை படைக்கின்றான். அந்த கம்பம் மாளிகைக்கான வரைபடம் வால்மீகி வரைந்தது. ஆனால் அதில் ஒரு அழகிய தமிழ் மாளிகையை கட்டியது கம்பநாடன். அப்படி ஒரு அழகிய மாளிகை கம்பன் கட்ட வேண்டிய காரணம் என்ன? அந்த படைப்பை நூற்றாண்டுகள் தாண்டியும் நாம் படிக்க வேண்டிய தேவை என்ன என்பதுதான் இன்றைய பொருண்மையாகும். தமிழ் இலக்கியங்கள் அறத்தை பொதுவாக கொண்டே தொடங்குகின்றது. கம்பனும் ஒரு பிரகடனத்தை செய்து கொண்டுதான் கம்பராமாயணத்தை தொடங்குகின்றான். காசில் கொற்றத்து ராமன் கதையை என்று சொல்லுகின்றார். ஒருவித குறையும் இல்லாத ஒரு ராமனின் கதையை நான் சொல்ல தொடங்குகின்றேன் என்று சொல்லுகின்றார். தமிழ் இலக்கிய பரப்பை எடுத்துக்கொண்டால் இன்று வரை அறம் போதிப்பதில் உச்சம் தொட்ட நூல் எது என்று கேட்டால் அது திருக்குறள் தான். கம்பன் தன் கருத்துக்களை எடுத்துக் கூற வள்ளுவரை பல இடங்களில் துணைத்து அழைத்துக் கொண்டுகிறார். தனி மனித அறம், சமூக அறம், அரசியல் அறம், அத்தனை அறங்களும் ராமாயணம் முழுதும் பரவி இருந்தாலும் கூட தனி மனித அறத்தை கம்பன் வலியுறுத்துகின்றான். எப்படி என்றால், கம்பன் தொடங்கும் போதே ராவனின் அவதார மகிமையை தன் காப்பியத்தின் மைய கருத்து என்று உறுதி செய்கின்றான். நடையின் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரும்பியதோர் அருமா கதை சடையன் வெண்ணை நல்லூர் வாயின் தந்ததே என்று அந்த ராமனை நடையின் நின்று உயர்ந்த நாயகன், அதாவது கேரக்டர் என்று எடுத்துக்கொண்டால் அவனை தாண்டி ஒருவனை நாம் சொல்ல முடியாது என்பதை அங்கு உறுதி செய்கின்றான். காப்பிய நோக்கம் குறித்து கம்பன் சொல்லும் காரணத்தை முதலில் பார்ப்போம். அவன் காரணத்தை நேரடியாகவே சொல்லவில்லை. இதுதான் காரணம், நான் இதற்காகத்தான் எழுதினேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. கதாபாத்திரங்களின் வாயிலாக இந்த காப்பியம் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை அவன் சொல்லி செல்கின்றான். அதனால்தான் காலம் கடந்தும் ராமாயணம் நின்று நிலைத்து இன்றும் பல இடங்களில், இப்ப கொஞ்ச நாளாக பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் ராமாயண கதைகளும் ராமாயண பேச்சுகளும் ராமாயண உரைகளும் இப்படியே தான் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பாத்திரங்கள் எடுத்துச் சொல்லும் வாழ்க்கை அறங்கள் காலம் கடந்து நிற்கின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். ராமாயணத்தை கற்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துவதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. வாழ்வின் தேவைகளை கதாபாத்திரங்களாக வாயிலாக முன்னிலைப்படுத்தி அது கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை விழுமியங்களை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அது முதல் காரணம். 2வது, இன்றைய எந்திர உலகில் தாய்நாடு, தாய்மொழி என்ற முக்கியத்துவம் தொலைந்து போய் வருகின்றது. அடுத்த தலைமுறைக்கு காலத்தை வென்ற காப்பிய கருத்துக்களையே நாம் வாழ்க்கை விழுமியங்களாக கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இது நம்முடைய கடமையாகும். நம்முடைய பிள்ளைகள் கல்வியில், கடனியில், தொழிலில், பல துறைகளில் சிறந்து வருவதற்கான வாய்ப்புகள் உலகமெங்கும் கொட்டி கிடக்கின்றன. அவர்கள் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பிள்ளைகள் நல்ல மனிதர்களாக சிறந்து விளங்குபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமை ஒன்று நமக்கு இருக்கின்றது.
பல தலைமுறைகள் கடந்தும் ராமாயண கருத்துக்கள் நம் மனங்களில் விதைக்கக்கூடிய நல்ல விழுமியங்களை அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ராமாயணத்தில் நட்பு, உறவு, சகோதரத்துவம், அறம், பொறுமை ஆகியவை முன்னிறுத்தப்படுகின்றன. நட்பின் சிறப்பு பற்றி பேசும்போது நாம் குகனும் ராமனும், அனுமனும் ராமனும் என்று எடுத்துக்காட்டும் பல கருத்துக்கள் மிக முக்கியமானவை. குகன் ஆதிவாசி தலைவனாக இருந்தாலும் கூட ராமனோடு நட்பு பேணி உலக நட்பின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றான். அனுமன் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் உள்ள ஒரு நட்பின் உன்னதமான வெளிப்பாடாக நிற்கின்றான். தந்தை மகன் உறவு என்று வரும்போது தசரதன் தன் மகனோடு ராமனோடு எடுத்துக்காட்டும் அந்த உறவு எல்லா உறவுக்கும் மேலான உறவாக நிற்கின்றது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று அவன் தந்தையிட்ட காலால் இட்டதை தலையால் செய்யும் ஒரு மகனாக இருக்கின்றான். அதே போல ராவணனுக்கும் ஒரு மகன் இருக்கின்றான். அவர்களுடைய துஷ்ட குணங்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு அறங்கள் பாராட்டத்தக்கவை. அதே போல யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை வலியுறுத்தி லட்சுமணன், பரதன், சத்ருகன், குகன், விபீடனன் இவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். கும்பகர்ணன் இவர்கள் எல்லோரும் அந்த சகோதரத்துவத்தை எப்படி பேணுகின்றார்கள் என்பதை நாம் இங்கு கற்றுக்கொள்ள முடிகின்றது. பகைவனுக்கு அருளும் குணத்தை இன்று போய் நாளை வா என்று சொல்லும் ராமன் அந்த குணத்தை உலகமே பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கின்றான். அதே போல பிறன்மனை நோக்கா பேராண்மை என்பது ராமனுக்குரியது. பிறன்மனை நோக்கியதால் உருவாகிய சிக்கல்கள் ராவணனுக்குரியது, வாலிக்குரியது. இவர்கள் பிறன்மனையை நோக்கியதால் என்னென்ன பாடுபட்டார்கள் என்பதை பார்க்கும் போது இனிவரும் தலைமுறைகளும் இது தவறு, இதை நாம் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்வார்கள். பொறுமையின் சிறப்பு என்று சொல்லும் போது அது சீதையாக இருக்கின்றது. தன்னுடைய பாத்திரங்களில் எல்லாம் இப்படி வாழ்க்கைக்கு தேவையான விழுமியங்களை கோர்த்து கம்பன் இந்த காப்பியத்தை படைத்திருக்கின்றார். இது அறம் போதிக்கும் காவியம். மனிதனை நல்வழிப்படுத்த அது சொல்லும் அறங்கள். ராமனுக்கு முடிசூடுவது என்று முடிவாகிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் கம்பன் அரசியல் அறங்களை முன்வைக்கின்றான். உரத்தகும் அரசு ராமர்க்கு என்று உவக்கின்ற மனத்தை துரத்தி என்ற அந்த பாடலின் வழியே, அரசரே, நீங்கள் உங்கள் ராமனுக்கு முடிசூட போக்கின்றீர்கள் என்று நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் அதே சமயம் நீங்கள் முடியை துறக்கப் போகின்றீர்கள் என்று நினைக்கும் போது அது வருத்தமாக இருக்கின்றது. உங்கள் குல மரபை விடுவது சரியல்ல, ஆனாலும் அறவழியில் செல்வது போல் கொடுமையானது ஒன்றுமில்லை என்று போலும் அறவழியில் செல்வது எவ்வளவு கடினமான ஒன்று என்பதை அந்த மந்திரி எடுத்துரைக்கின்றார். வசிட்ட முனிவன் ராமனுக்கு முடிசூடுவதற்கு முன்பாக அவனை அழைத்து, நாளை உனக்கு அரசுரிமை கிட்டப் போகின்றது, ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமைகளை நன்றாக கேட்டு கடைபிடித்துக் கொள் என்று சொல்லி அரசன் கைக்கொள்ள வேண்டிய அறங்களை எல்லாம் எடுத்துக் கூறுகின்றான். வசிட்டன் சொல்வதாக கம்பன் 15 பாடல்களை ஏற்றியிருக்கின்றான். தெளிந்த நல்லறம், மனதில் செப்பமுடைமை, கருணை, இந்த 3ஐயும் ஆள்பவர் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வதோடு சூது என்பதுதான் அனைத்து குற்றங்களுக்கும் மூல காரணமாகும், அதை அறவே விலக்க வேண்டும் என்கின்றார். ஆள்வோர் எவரிடத்திலும் பகை பாராட்டலாகாது, பகமை இல்லாத அரசனின் நாட்டில் போர் இல்லாமல் போகும், அவனது படையும் அழியாது, அவன் புகழ் பெருகும் என்று, போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று வசிட்டன் கூறுவதாக கம்பனே சொல்லுகின்றான். சிறந்த அறச்சாட்சியின் இலக்கணமாக வசிட்டன் கூற்றாக கம்பன் இலக்கணம் வகுக்கின்றான். கோளும் பொறியும் குறைய பொருள் நாளும் கண்டு நடுவுறும் என்று அரசே வாளின் மேல் வரும் மாதவம் மைந்தனே என்று முடிக்கின்றான். மக்களாட்சி தத்துவத்தை சொல்லும் போது ஐம்பொறிகள் உண்டாக்கும் ஆசைகளை அடக்கி நல்ல வழியில் சேர்த்து நடுநிலைமையில் நின்று ஆளுகின்ற அரசாட்சியே உண்மையான சிறந்த அரசாட்சி. அமைச்சர் சொல்வழி ஆற்றுதலே அவர்கள் சொற்களை கேட்டு நடக்க வேண்டும். உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் என்று மக்களை உயிராகவும் மன்னனை உடலாகவும் காட்டி மக்களாட்சி தத்துவத்தை காட்டுகின்றான். இன்சொல், ஈகை, நல்வினையாற்றல், மனத்தூய்மை, வெற்றி பெறல், நீதி நெறி நடத்தல், ஆட்சியாளர் கொள்ள வேண்டிய குணங்கள், இப்படி அந்த மக்களாட்சிக்கு தேவைப்படும் அனைத்து தத்துவங்களையும் கம்பன் சொல்லுகின்றான்.
கொஞ்சம் அதை எல்லாம் நீங்கள் தற்போது நம் நாட்டிலும் சரி உலக அளவிலும் நடக்கும் ஆட்சிகளிலும் சரி பொருத்தி பாருங்கள். அவன் சொல்வது எல்லா நாட்டுக்கும் பொருந்தக்கூடியது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எல்லோருக்கும் இன்று தேவைப்படுவதாகும். அதே போல நன்றி என்பதை மிக பெரிதுபடுத்தி சொல்லுகின்றான். நன்றி மறவாமையை பெரிய அறமாகவும், நன்றி மறப்பதை மன்னிக்க முடியாத குற்றமாகவும் நம் முன்னவர்கள் நினைத்தார்கள். சுக்ரீவன் வாக்கை மறந்திருக்கும் போது தாரை, அதாவது ராமனுக்கு உதவுவதாக சொன்ன வாக்கை மறந்திருக்கும் போது தாரை சொல்லுகின்றால், நன்றி கொன்ற தீய செயலை செய்துவிட்டு அதை தீர்க்க என்ன வழி என்று திகைத்திருக்கின்றீர்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றார். இங்கு தனிமனித அறம் மட்டுமல்ல, அரசியல் அறமும் வலியுறுத்தப்படுகின்றது. மிக முக்கியமானது ராமன் என்று சொன்னாலே ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்பதாகும். அந்த பிறனில் விளையாமை, அதாவது பிறன்மனை நோக்காமை என்பதை, அறத்தை ஆண்களுக்கு வலியுறுத்துகின்றார் கம்பர். வாலி தம்பியின் மனைவியை அபகரித்த காரணத்தினால் கொல்லப்படுகின்றான். அறம் தவறிய காமம் துயரை தரும் என்பதை கம்பன் ராவணன், வாலி ஆகிய 2 பாத்திரங்கள் மூலமாக நிரூபித்திருக்கின்றார். மிகச்சிறந்த அரசனாக இருந்தாலும் கூட ராவணன் ஒரு பெண்ணாசை கொண்ட ஒரு காரணத்தினால் தன்னுடைய உயிரையும் இழக்கின்றான், மகன்களை இழக்கின்றான், நாட்டை இழக்கின்றான், தான் சேர்த்து வைத்திருந்த சிவபக்தியின் பயன்களை எல்லாம் இழக்கின்றான். இப்படி எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு பாவத்தை அந்த பெண்ணாசை என்பது கொண்டு வரும் என்பது மிக ஒரு துல்லியமாக இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு நல்ல குணங்களை எல்லாம், எவ்வளவு நல்ல குணங்களை வைத்திருந்தாலும் பல்வேறு காரணங்களினால் அவை எல்லாம் கெட்டு போய்விடும் என்பதை மிக சிறப்பாக சொல்லுகின்ற கம்பன், அறிவுசால் அரசரின் சொற்படித்தான் ஆட்சியாளர் செயல்பட வேண்டும் என்பதை அந்த மன்னன் அமைச்சர் சொல்வழி ஆற்றுதல் ஆற்றலே என்று வசிஷ்டன் ராமனிடம் சொல்வதாகவும் காட்டுகின்றார். ஐம்புலன்களை அடக்கினால் மட்டும் போதாது, மனதில் அன்பு கொள்ள வேண்டும், ஏனெனில் அன்பின் நல்லது ஓர் ஆக்கம் உண்டாகும் என்று கேட்கின்றார். ஏனென்றால் இவையெல்லாம் நல்ல குணங்கள் எல்லாம் இருந்தால் மட்டும் போதாது, நல்ல விடயங்களை சொல்லித்தரக்கூடிய அமைச்சர்கள் இருக்க வேண்டும். பல நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் அமைச்சர்களின் குழாமே தான் ஒருவரின் அழிவுக்கும் ஒரு ஆட்சியும் கட்சியும் இல்லாமல் போவதற்கும் காரணமாக இருக்கின்றன. அதனால் நல்ல அமைச்சர்களை கூட வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களின் சொற்படி செயல்பட வேண்டும் என்பதை கம்பன் சொல்கின்றார். மக்களாட்சி தத்துவத்தை பேசும் கம்பன், மக்களை உயிராகவும் அவ்வுயிரை பேணும் உடலாகவும் மன்னன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அரசன் கொள்ள வேண்டிய குணங்களை கூறும் வசிஷ்டன் அவற்றை பட்டியலிடுகையில் இன்சொல், ஈகை, நல்வினையாற்றல், மனத்தூய்மை, வெற்றி பெறல், நீதி நெறி நடத்தல் என்ற குணங்களை பட்டியலிடுகின்றார். கிஷ்கிந்தைக்கு அரசனாக சுக்ரீவனுக்கு லக்குவணனை கொண்டு முடிசூட்டுவித்த பின்னர் ராமர் இதே போல இப்போது அவர் தன்னுடைய அறங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆலோசகராக சுக்ரீவனுக்கு அவர் அரசியல் அறங்களை வசிஷ்டன் உபதேசம் செய்ததிலிருந்து எடுத்துக்கொண்டு தான் வாழ்ந்த வாழ்க்கையின் பண்புகளையும் பார்த்து அந்த புதிய அறங்களை அவன் சுக்ரீவனுக்கு சொல்லுகின்றான். சுக்ரீவனுக்கு ராமன் கூறும் அறவரைகளாக கம்பன் 9 பாடல்களை வைத்திருக்கின்றார். அமைச்சர்கள் வாய்மைசால் அறிவில் மேம்பட்டவராய் இருக்க வேண்டும். படைத்தலைவர்கள் குற்றமில்லாத நல் ஒழுக்கத்துடன் கூடியவராக இருக்க வேண்டும். ஆழ்வோர் இந்த 2 பேரோடும் மிகவும் நெருங்காமலும் அதே சமயத்தில் விட்டு விளங்காமலும் பழகி ஆட்சி செய்ய. எவ்வளவு நுணுக்கம் என்று பாருங்கள். நீங்கள் உங்களுடைய அமைச்சர்களுடன் நெருங்கி பழகி அவர்கள் என்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் அதிகமாக நீங்கள் புலங்கினால் நீங்கள் கெட்டு போய் விடுகிறீர்கள் என்பதை அந்த சுக்ரீவனுக்கு ராமன் கூறும் அறவுரைகள் மூலம் கம்பன் விளக்குகின்றான். ஆட்சி புரிவர்களுக்கு சில நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். செய்ய வேண்டியவற்றை செய்ய தவறக்கூடாது. மற்றவர் தம்மை பற்றி வசைமொழி கூறிய போதும் அந்த வசைமொழிகளை புறந்தள்ளி நீங்கள் அவர்கள் பற்றி இனியவற்றையே பேச வேண்டும். உண்மையை பேசுங்கள். உங்களால் முடிந்த வரைக்கும் இறப்பவருக்கு ஈதல் செய்யுங்கள். பிறர் பொருளை கவராமல். இன்றைய காலகட்டத்தில் அரசுகள் பின்பற்ற வேண்டிய அவ்வளவு குணங்களையும் அந்த காலத்திலேயே கம்பர் ராமன் வாயிலாக சுக்ரீவனுக்கு சொல்லி இருக்கின்றார். மேலும் ஆட்சியாளர் தாம் வலிமையுடையவர் என்று சொல்லி அதை தான் அந்த பவர் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணாமல்
எளியவரை அவமதிக்க கூடாது, எளியவர்களோடு அவர்களுக்கு தேவையான தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அத்தோடு நிற்கவில்லை. ராமன் சொல்கின்றான், தன்னைத்தானே உதாரணம் காட்டுகின்றான். நான் அவ்வாறில்லாமல் கூனிக்கு ஒரு சிறு கேடு செய்தேன், அதன் காரணமாகத்தான் நான் துன்பக் கடலுக்குள் வீழ்ந்தேன். ஆழ்வோர் இவன் நம் தலைவர் அல்லர், நம்மை பெற்றெடுத்த தாய் போன்றவர் என்று குடிமக்கள் கூறுமாறு அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை உடையவர்கள். அதே நேரத்தில் நாட்டிற்கு எவரேனும் தீமை செய்தால் அந்த தீயவரை அறத்தின் எல்லை மீறாமல் தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் புத்தி சொல்கின்றார். அறத்தினது இறுதி வாழ்நாளுக்கு இறுதி, அதாவது அறவழியிலிருந்து தவறுதலே அறத்தின் ஆயுள் முடிவதற்கான காரணமாகிவிடும் என்று அந்த காரணத்தையும் சொல்லி, அறத்தை முடியாமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும் என்பதை மிக அருமையாக சொல்லி இருக்கின்றான் கம்பன். இலங்கை மாநகருக்குள் நுழையும் போது இலங்கினி சொல்லுகின்றாள், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அது கடைசியில வருது. ஆனாலும் இந்த முழு நூலினதும் கம்பராமாயணத்திலும் அடிப்படையே அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அதை முதலில் சொல்லவில்லை, ஒவ்வொரு பாத்திரங்கள் வாயிலாக உதாரணங்களை எல்லாம் காட்டி கடைசியில் அந்த பெரிய உண்மையை அவன் இலங்கினி வாயில் சொல்லுகின்றான். அதே போல சுந்தரகாண்டத்தில் ஒரு இடத்தில் ஐய அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்றும் சொல்லுகின்றான். அக்கால சூழலில் பெண்களுக்கு மட்டுமே கற்பு ஒழுக்கம் என்பது வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஆனால் கம்பனோ ராமனின் வாயிலாக பிறனில் விளையாமை என்ற அறத்தை பல விதங்களில் வலியுறுத்த முற்படுகின்றார். கடையில் பார்த்தால் கதையின் அடிநாதமாக அந்த அடுத்தவன் மனைவியை விரும்பிய ஒரு காரணத்தை மட்டும் வைத்து இந்த கதை பின்னலை 10,000 பாடல்களில் பின்னி இருக்கின்றார் கம்பன். அவன் மனைவியிடம் சொன்ன வாக்காக, வந்து என்னை கைப்பற்றி வைகள் வாய்ந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் என்று சீதை சொல்வதாக சொல்லி அந்த ஒரு வில் ஒரு சொல் ஓர் இல் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றார். அறம் தவறிய காமம் துயரை தரும் என்பதே கம்பன் இந்த வாலி ராவணன் ஆகிய 2 பாத்திரங்கள் மூலமாக சொல்லி அந்த அறத்தை கட்டாயம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதை, அந்த பெண்ணாசை என்பது உங்களை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பதை இந்த காப்பியத்தின் மூலம் சொல்லுகின்றான். ஆண்களின் அறத்தை வலியுறுத்துகின்ற சூழலில் வாழ்வியல் அறத்தை காப்பிய நாயகன் வாயிலாக கம்பன் பல இடங்களில் ராவனுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அவன் குறைகள் இல்லாதவன் இல்லை, அவனிடம் குறைகள் இருக்கின்றன, அவனிடம் நிறைகள் இருக்கின்றன. சீதையை ஏன் காட்டுக்கு அனுப்பினான் என்று இன்றும் கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். சூர்பனகை வந்து அவனிடம் மோகம் கொள்ளும் போது, நீ யார், உன்னுடைய தமையன் யார், உன்னுடைய தமையன் கேட்டிருந்தால் ஒருவேளை நான் உன்னை மனம் செய்ய விரும்பி இருக்கலாம் என்று ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்றையும் ராமன் வாயிலாக வைக்கின்றார்கள். ஏனென்றால் ராமன் தான் ஒரு அவதார புருஷன் என்பதை எந்த இடத்திலும் கம்பராமாயணத்தில் உணரவில்லை. வால்மீகி ராமாயணத்தில் அவன் ஒரு அவதார புருஷன் என்பதை தான் காட்டுகின்றார்கள். இங்கு ராமன் சாதாரண ஒரு மனிதன், ஒரு சத்திரியன், ஒரு அரசன் என்பதை வைத்துக் கொண்டு அவன் தனக்கு மீறிய சிந்தனைகளில் எல்லாம் ஈடுபடாமல் ஒரு மனிதனாக மட்டுமே சிந்திக்கின்றான், செயல்படுகின்றான் என்று காட்டுகின்றார். அதே போலத்தான் ராவணனும் அவ்வளவு அந்த பெண்ணாசை இருந்தாலும் கூட ஒரு சிறந்த வீரன், ஒரு சிறந்த சிவபக்தன். அவனுடைய உறவுகளை எல்லாம் பார்த்தால் அவனோட நல்ல தகப்பன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவாறு ராவணன் 2 பேரையுமே நல்ல கதாபாத்திரங்களாக படைப்பதுடன் அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் கம்பன் எடுத்து சொல்லி அவர்களை நம் மனிதர்களுள் அவர்களும் ஒரு மனிதர்கள் தான் என்பதை போல நம்மை உணர வைத்து தான் சொல்ல வந்த கருத்துக்களை, அறக்கருத்துக்களை நமக்கு தலைக்குள் ஏற்றுவதற்கு கம்பன் கையாண்டிருக்கும் அந்த காப்பிய நயம் மிகச் சிறப்பானதாகும். அதே போல கடைசியில் பகைவனுக்கு அருள்வது மிக முக்கியம் என்ற தத்துவத்தை ராவணனை ராமன் பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொல்லுவதன் மூலம் வலியுறுத்துகின்றார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை தந்தை சொன்னவுடன் தான் தலைமையில் ஏற்று செய்யக்கூடிய ராமனும், அதே போல ராவணனின் மகனாத மேகநாதனும் தாங்கள் தந்தை சொல்லுவதை உடனே ஏற்று செய்கின்ற அந்த குணங்களால் உலகத்துக்கு அறிவிக்கின்றார். உலக சகோதரத்துவத்தை ராமன், அனுமன், குகன், விபீஷணன் என்று
ராமன் தன்னுடைய சகோதரர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு நிலைநிறுத்துவதன் மூலம் உலகத்துக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் அந்த எல்லோரும் நம்முடைய மக்கள் என்பதை அவர் உணர்த்துகின்றார். நன்றி மறவாமை என்பதை அந்த தாரை மூலமாக அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இதை போல கோசல நாடுகளை காட்டும் போது 4 நாடுகளை அவர் காட்டுகின்றார். அந்த கோசல நாட்டை காட்டும் போது அங்கு வறுமை இல்லை, துன்பம் இல்லை, பகைவரால் வளரும் துன்பம் இல்லை. கோசல நாட்டின் பேரரசர் அன்பில் தாயாகவும், நலம் பயப்பதில் தவமாகவும், விண்ணில் ஊற்றி செல்லும் தேயாகவும், நோய்க்கு மருந்தாகவும், அறிவு என்று கம்பன் பேரரசின் புகழ் பாடுவதை காணக்கூடியது. அவன் தாயாக இருக்கின்றான், உடல் நலம் குறைந்தால் அவன் மருந்தாக இருக்கின்றான் என்று தசரதனை போற்றும் போது அந்த நாட்டின் இருக்கக்கூடிய அற வாழ்க்கையின் அந்த செழுமை தெரிகின்றது. அதே போல குடிமக்களை உயிராகவும் அயோத்தியில் இருந்த பேரரசன் தசரதன் மன்னனை உடம்பாகவும் கூறுவதை பார்த்தால் உயிர் முக்கியமானது, உயிருக்கு கருவித்தான் உடம்பு, உயிரெல்லாம் உறைவதோ உடம்புமாயினான் என்றான் கம்பன். அதாவது மக்களுக்காகவே அரசு மன்னன் எல்லாம் என்பதை வலியுறுத்துகின்றார். கோசல நாட்டு பேரரசில் ராமன் தெருவில் வரும்போது மக்களிடம் அவன் சென்று, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? துன்பம் இல்லாமல் இருக்கின்றீர்களா? உங்களுடைய மனை வளமாக இருக்கின்றதா? உங்களுடைய பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்குகின்றார்களா? வலிமை உடையவராக வாழ்கின்றார்களா என்று கேட்டறியும் அந்த பாங்கு அந்த கோசல நாட்டு பேரரசு மக்கள் நல அரசாக இருப்பதை எடுத்து காட்டுகின்றது. கங்கை கரையில் வேட்டுவக்குல அரசை காட்டுகின்றார். ராமன் தந்தையின் ஆணைப்படி முடி துறந்து செல்லும் போது அந்த கங்கை கரையை அடைந்து அங்கு குகனோடு தங்கி இருக்கும் போது அவனுடைய அரசில் இருக்கக்கூடிய கடமையையும் கட்டுப்பாட்டையும் கம்பன் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றான். கிட்கிந்தை அரசு வானர் அரசு. அந்த அரசுக்குரிய அமைப்பு மந்திரி சபை எல்லாம் அமைந்திருந்ததாகவும் அதில் நீதி தவறிய போது ராமன் அங்கு வந்து அந்த சுக்ரீவனுக்கு அரசையும் உடைமையையும் கொடுத்ததையும் சொல்லி அந்த வாலிவதத்தை சிறப்பித்து எந்த அரசிலும் நியாயமும் தர்மமும் இருக்க வேண்டும் என்பதை உரைக்கின்றான். கடைசியாக இலங்கை அரசு அந்த யுத்த காண்டத்துக்கு போய் அவன் அதற்கு முன்பு அனுமன் அங்கு வந்த நேரத்திலிருந்து இலங்கை அரசை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு செல்வ சிறப்பு மிகுந்த அரசு, அங்க இருக்க பெண்களுக்கெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை. அப்படி மிகச்சிறந்த அரசை ஆண்டு கொண்டிருந்த ஒருத்தன் பெண்ணாசையால் நாட்டை இழந்து, மைந்தர்களை இழந்து, கடைசியில் உயிரையும் இழக்கின்றான் என்பது மிகவும் ஒரு துன்பமான செய்தியாகும். அதே போல அமைச்சர் தீமை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். தீமை தீர் ஒழுக்கின் வந்த திறத்தொழில் மறவரோடும் தூய்மை சால் புரட்சி பேணி துகளறு தொழிலை ஆக்கி என்று நல்ல வாய்மை சால் அறிவில் மந்திர மாந்திர என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களும் தீமை இல்லாத நல்ல மக்களும் இருக்கக்கூடிய அமைச்சரவைகளை பேண வேண்டும் என்று சொல்லுகின்றார். கொடுமை இழைத்ததால், கூலிக்கு நான் கொடுமை இழைத்ததால் தான் என்னுடைய அந்த பகை காரணமாக இந்த நாடை இழந்தேன், மனைவியை இழந்தேன் என்று தன்னைத்தானே தராசு தட்டில் வைத்து தன்னுடைய தவறுகளையும் வெளி உலகுக்கு சொல்லி ஒரு நல்ல அரசனாக தன்னை முன்னிலைப்படுத்துகின்றான் ராமன். இப்படி எப்போதும் எந்த காலத்திலும் கதாபாத்திரங்கள் வழியாகவும் அங்கு நடந்த நிகழ்வுகள் வழியாகவும் அரசுகளை பற்றி விளக்கங்கள் கொடுக்கும் கம்பன் அந்த நாடுகளை சிறப்பித்து கூறும் போதும் அந்த அறங்களை எல்லாம் சொல்லி இந்த அறங்களை எல்லாம் எப்போதும் காலம் காலமாக நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் படைத்திருக்கும் இந்த படைப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கு இந்த அறங்கள் புரிய வேண்டும். நாளை இந்த உலகில் இந்த அறங்கள், இன்றும் இந்த உலகில் இந்த அறங்கள் நிலைத்து நிற்கின்றன. அவற்றுக்கான தேவைகள் இருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகளும் அந்த அறங்களை கற்க வேண்டும் என்றால் கம்பராமாயணத்தை கற்பது மிக்க அவசியம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக மிக அருமைமா, மிக அருமை. மிக குறைவாக அம்மா வணக்கம் 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 வணக்கம். வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சென்னையில இருக்கேன். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. வணக்கம். திருப்பதி போயிட்டு முந்தானத்தே வந்தோம். ஆமாமா, ஒரு நிமிஷம் நான் மியூட்ல போட்டுக்கிறேன். முடிஞ்சிருச்சாமா? இல்ல இப்பதான் ஆரம்பமே. மிக அழகாக ஒரு உரைமா. கம்பனை ஏன் கற்க வேண்டும், இந்த கோணம் ரொம்பவே சிந்திக்க கூடிய ஒரு விஷயத்தை நிறைய விஷயத்தை உள்வாங்கிக்க கொள்ளக்கூடிய ஒரு உரையா கொடுத்திருக்கீங்க.
வாழ்வியல் நெறிகள் என்னது, வால்மீகியினுடைய வரைபடத்தில் கம்பன் கட்டிய மாளிகைன்னு சொல்ல அந்த நீங்க குறிப்பிட்ட சொல்லாடல் வந்து ரொம்ப சிறப்பு. காலத்தை வென்ற காப்பியம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நட்பு, உறவு, சகோதரத்துவம், பொறுமை, வீரம் அத்தனைக்கும் உதாரணம் தந்து எல்லாத்துக்கும் மேல சகோதரத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் காப்பியம் என்று சொல்லி இன்று போய் நாளை வான்னு ராமனுடைய கருணையை எடுத்து சொல்லி பிறன்மனை நோக்கா பேராண்மை என்பது என்ன இன்றைக்கு சமுதாயம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் நம்மளே பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம். எதனால பிரச்சனை? கொள்ளை தவிர திருடு விடுங்க, திருடு, ஊழல், லஞ்சம் அதெல்லாம் தாண்டி நிறைய கொலைகள் வந்து வேறொரு திருமணம் கடந்த உறவுலாம் இன்னைக்கு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கவே நல்லா இல்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்மையா சொல்ல போனா வள்ளுவர் வாக்கில் சொல்ல வேண்டும் என்றால் பிறன்மனை நோக்காமையை கடைபிடிக்காததனால் வரும் விளைவுகள் அநேக குடும்பங்களின் சிதைவுகளுக்கு கொண்டு போகிறது. இதையெல்லாம் கருத்தில் வைத்து இன்றைய மக்கள் வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லி பிறன்மனை இன்று போய் நாளைவான்னு சொல்லிக்கூடிய அந்த ஒரு காருண்யம், பொறுமையின் சிகரமாக சீதையை நீங்கள் குறிப்பிட்ட விதம், பட்டாபிஷேகம் அப்போ, அரசாட்சியின் அப்போ சுக்ரீவன் வாயிலாக கம்பர் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு விடக்கூடிய 9 பாடல்கள் மூலமாக ஒரு அரசாட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரைகள், எவ்வளவு பெரிய கலைகள் கற்றிருந்தாலும் கூட செய்யத்தகாத செயலை செய்தால் அது ராவணேஸ்வரனாகவே இருந்தாலும், ஸ்ரீராமச்சந்திரனுக்கு 16 கலைகளே தெரியும், ராவணேஸ்வரனுக்கு 64 கலைகள் தெரியும், ஆய கலைகள் 64ஐயும் கற்றவன். சமஸ்கிருதத்துல பாண்டித்யம்னா அப்படி ஒரு பாண்டித்யம். ராவணன் மிகச்சிறந்த மருத்துவர். சித்த மருத்துவத்துல, ஆயுர்வேதத்துல அவ்வளவு நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அது தேவநாகரி லிபியில இருக்கு. இன்னைக்கும் இலங்கை லைப்ரரியில அதெல்லாம் இருக்கு, நூலாவே கிடைக்குது. ராவண சங்கீத என்னும் நூல் சமஸ்கிருதத்திலயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்ல அது மொழிபெயர்ப்பு ஆயிருக்கான்னு தெரியல. அவ்வளவு சிறப்பான ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவம் அடங்கிய நூல். மிகச்சிறந்த போர் வீரன், சங்கீதத்தில் கரை கண்டவன், தன்னுடைய நரம்பையே அறுத்து சாமகானத்தால் கைலை மலையை அசைத்து பார்த்து ஈஸ்வர பட்டம் 3 பேருக்கு தான் உண்டு. நந்திகேஸ்வரனுக்கு உண்டு, சண்டிகேஸ்வரருக்கு உண்டு. அதுக்கடுத்து ஈஸ்வர பட்டம் கிடைத்தது ராவணேஸ்வரனுக்கு மட்டும்தான். அப்படி ஈஸ்வர பட்டம் கிடைத்து கூட நந்திகேஸ்வரரும் சண்டிகேஸ்வரரும் என்றென்றும் எம்பெருமான் ஈசனுக்கு நித்திய சிவபூஜை செய்பவர்களா இருக்கும் போது 3ஆவதாக பெறப்பட்ட ராவணன் மட்டும் தன்னுடைய கர்ப்பத்தால் அழிந்தான் என்பதை நமக்கெல்லாம் என்றென்றைக்கும் பாடமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட வரலாறு இது. அப்பேற்பட்ட ராவணனையும் கருணையோடு இன்று போய் நாளைவான் சொன்ன அந்த ஒரு வீரம், ராவணனாகவே இருந்தாலும் தகாத செயல் செய்தால் அழிவு நிச்சயம் என்று சொல்லக்கூடிய கம்பனின் காப்பிய நயம், இது அத்தனையும் மிக அழகாக எடுத்து சொல்லி முத்தாய்ப்பாக ராமனுக்கே உண்டான ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்றும் அந்த ஒரு ராமன்னாலே அதுதான். இப்பெல்லாம் கேப்ஷன் வைப்போம்ல, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு குட்டி கேப்ஷன் தேவையா இருக்கு. இந்த கேப்ஷன் எல்லாத்துக்கும் முன்னோடி வந்து நம்ம கம்பர். ராமனுக்கு ஒரு கேப்ஷன் சொல்ல அப்படின்னா அழகா ஒரே வார்த்தையில ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல், அவ்வளவுதான். இது வில் ஒடிக்கும் போது சொல்லுவாங்க, உற்றது கண்டனர் அற்றது கேட்டனர்னு சொல்லிட்டாரு ராமர். எடுத்ததுதான்ப்பா தெரியும், என்ன ஆச்சுன்னே தெரியல, பார்த்தா சிவதனுசு 2ஆம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு மிக அழகாக ஒரு உரையை கொடுத்த சந்திரிகா அம்மையார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சேன்னு இதைத்தான் நம்ம இன்றைக்கும் நம்ம உதாரணமாக காட்டுகிறோம்.